இந்த வீடியோ நாம இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன Vivo Y20s மொபைலோட ஒரு குயிக்கான அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்த்துட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ்க்கு வெளியில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து 4GB RAM and 128GB இன்டர்னல் மெமரி அப்படிங்கிறது வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா Y20s அப்படின்னு போட்டு கீழே வந்து விவோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நமக்கு பெருசாக வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ வந்து நம்ம இது ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உண்மையிலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது. அண்ட் இந்த மொபைலோட கலர்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ள சில பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் சிம் எஜெக்டர் டூல், அது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதை ஓரத்தில் வச்சுட்டு நான் வந்து மொபைலை வெளியில் எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்மளோட மொபைல் தான் வந்து ஃபர்ஸ்ட்டாகவே நமக்கு வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து இதை நான் இதுவாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ பாக்ஸ்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு மொபைலுக்கு திரும்ப வரலாம். பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வால் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா USB to மைக்ரோ USB கேபிள். ஸோ பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே நமக்கு வந்து கொடுக்கல. இப்போ வந்து இந்த மொபைலை நம்ம கையில் எடுத்து இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கவருக்குள்ளேருந்து நம்மளோட மொபைலை வந்து மெதுவாக வெளியில் எடுக்கிறேன். ஸோ உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து சொல்ல போகணும் அப்படின்னா இதோட பேக் கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா விவோட லோகோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமராஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப். ஸோ உங்களுக்கு கேமராவெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம மொபைலை ஆன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா விவோட லோகோ வந்து வந்துருச்சு. பவர்ட் பை ஆண்ட்ராய்ட். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட மொபைல் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ உண்மையாலுமே சொல்ல போனால் பிக்சர் குவாலிட்டி வந்து வேறு லெவல். ஸோ உங்களுக்கு கேமராவில் எப்படி விளங்குது அப்படின்னு தெரியல. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு குவாலிட்டியில் தான் இந்த டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதோட ஸ்பெக்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்காக நான் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு அபவுட் டிவைஸ் அதுக்குள்ளே போனோம்னா நம்மளோட ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விதமான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலோட ரிவ்யூவில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் வந்து செக் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபன் டச் OS அப்படிங்கிறது OS தான் வந்து கொடுத்துருக்காங்க, பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அப்படி இந்த மொபைல் பற்றின உங்களோட கருத்துக்களை இந்த மொபைலை நீங்கள் வாங்க போறீங்களா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்துமே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸையும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட முடியும்.